பாகம் 24. விக்ரம் தன்னை பற்றி மலரிடம் கூற ஆரம்பித்தான். மலர், என்னை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். என்னை பத்தி சொல்லணும்னா, என் தாத்தா சிவனேசன், பாட்டி முத்தாம்பாள், இவங்களுக்கு ஒரே பொண்ணு, அதுதான் எங்க அம்மா. அவங்க பேரு அருந்ததி. ரொம்ப தைரியமானவங்க, அழகானவங்களும் கூட. அப்படி இருக்கும்போது அம்மா காலேஜ் படிக்கும்போது அப்பாவை பார்த்து பிடிச்சு போய் தாத்தா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா ஆதித்யா ரொம்ப பொறுமைசாலி, புத்திசாலியும் கூட. ஆசிரமத்தில் தான் அப்பா வளர்ந்தாரு. தாத்தா கூட சேர்ந்து சென்னையில் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சதும் அப்பா கிட்ட ஃபுல் பிஸ்னஸை தாத்தா ஒப்படைச்சிட்டாரு. அப்பாவும் நல்லா முன்னேறி பிஸ்னஸை கொண்டு வந்தாரு. அந்த நேரம்தான் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதை அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்போது வெளியூரில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு காரில் அப்பா வந்துட்டு இருந்தாரு. அப்போதான் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அப்பா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்லேயே அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா எனக்காக தான் வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் பிறக்கிறப்போ அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுனால எல்லாரும் என்ன ராசி இல்லாதவன், 2 உயிரை காவு வாங்கிட்டேன், அப்படி இப்படின்னு கரிச்சு கொட்டுவாங்க. அப்பெல்லாம் பாட்டி தான் அவங்க கூட சண்டை போடுவாங்க. அப்போ எனக்கு வயசு 8 இருக்கும். நான் ஸ்கூல் போயிருந்தேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே ஒரே கூட்டமா இருந்துச்சு. கூட்டத்தை விலக்கி பார்த்தேன். பாட்டிய படுக்க வச்சிருந்தாங்க. பாத்ரூம் போனப்ப கீழே வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டு பாட்டி இறந்துட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க பிடிக்காம தாத்தா மும்பைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அஜய் ஃபேமிலி. அஜய் அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அஜயும் நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே போச்சு. வருஷம் 12 ஆகுறப்போ தாத்தா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அஜயோட அப்பதான் தாத்தாவோட தொழிலையும் பார்த்துக்கிட்டு என்னையும் அஜயையும் வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு. அங்கதான் யூஜி பிஜி எல்லாமே முடிச்சோம். அங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு. அதுக்கப்புறம் இந்தியா வந்ததும் அஜய் அப்பா என்கிட்ட பிஸ்னஸை கையில கொடுத்தாரு. அப்படியே 5 வருஷம் போயிடுச்சு. நான் யாரு மேல அன்பு வைக்கிறனோ அவங்க யாரும் என் கூட இருந்ததில்ல. அஜய் ஃபேமிலி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க தான். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அனாதை மலர். நிறைய பொண்ணுங்களோட நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்த நிமிஷம் நீ எனக்கு வேணும். உன் அன்பு, உன் அக்கறை, உன் கோபம் எல்லாமே எனக்கு வேணும்னு தோணுச்சு. அப்ப நினைச்சேன் நீதான் என் பொண்டாட்டின்னு. ஆனா நான் அசிங்கம், உனக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுனப்ப நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா என்னால முடியல. அப்புறம் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ என் கூட வா, என்னை ஏத்துக்கோ. ஐ லவ் யூ மலர். இந்த அனாதையை ஏத்துப்பல்ல என்று கைகளில் அவளை ஏந்திக் கொண்டு அவனது தாய், தந்தை, தாத்தா, பாட்டி என அவர்கள் புகைப்படம் இருக்கும் அறைக்கு அவளை கூட்டிச் சென்றான். அங்கிருந்த ஆளுயர புகைப்படங்களை பார்த்தவள் பிரமித்தே போய்விட்டாள். அவனின் தந்தை ஆதித்யாவின் மறுபிரதிபலிப்பாக விக்ரம் ஆதித்யாவை கூறலாம். அவ்வளவு உருவ ஒற்றுமை. பின்பு அவனின் தாயின் புகைப்படத்தை பார்த்தவள் இமைக்க கூட மறந்து அப்படியே வெறித்து கொண்டிருந்தாள். அவ்வளவு அழகான முகம். இவ்வாறாக அனைத்தையும் பார்த்தவள் பின்பு அங்கிருந்த 2 விளக்குகளை ஏற்றினாள். பின்பு மௌனமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். இதை பார்த்த விக்ரமோ பாவமாக அவளை பார்க்கவும் மலரோ சிரித்தே விட்டாள். அவள் சிரித்ததை பார்த்தவன் உடனே அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்திக் கொண்டான். பின்பு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவளை இருக்க அணைத்துக் கொண்டான். அவனின் கண்ணீர்
அவள் கழுத்தில் படவும் சட்டென திரும்பி பார்த்து அவனை அணைத்து ஆறுதல் படுத்தினாள். இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். இனி இப்படி நீங்க கலங்க கூடாது. நான் இருக்கேன்ல, இனிமே உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். உங்களை நல்லா பார்த்துப்பேன் என்று அவன் கண்ணீரை துடைத்து அவன் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டாள். அந்த முத்தத்தில் ஒரு தாயின் பரிவு, அன்பு, அரவணைப்பு என அனைத்தையும் உணர்ந்தான். சற்று நேரம் இப்படியே செல்ல அவளை அவனது அறைக்கு அழைத்துச் சென்று அங்கு அவளுக்கு தேவையான ஆடைகள், அவள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் போன்றவற்றை அவளுக்கு விளக்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய அந்த அறை மிகவும் பெரியதாக இருந்தது. அதனுள்ளே உடை மாற்றும் அறை தனியாக இருந்தது. ஒரு பக்கம் டிவி, குளிர்சாதன பெட்டி என அனைத்தும் இருந்தது. ஒரு ஓரத்தில் பால்கனி, ஊஞ்சல், பூந்தோட்டம் என்று அவ்வளவு அழகாக இருந்தது. அந்த ரூமின் கதவு லாக், ரிமோட், பாஸ்வேர்ட் என்று பல பாதுகாப்புடன் இருந்தது. இவை அனைத்தையும் அவளுக்கு விளக்கிக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்தவளுக்கு என்னவோ போலாயிற்று. அனைத்தும் புதியதாக இருந்தது. உடைமாற்ற கபோர்டை திறந்தவள் அதில் இருக்கும் பொருட்களை பார்த்து பிரமித்தே போய்விட்டாள். அங்கு குர்தீஸ், லெகின்ஸ், ஜீன்ஸ் என்றும் மற்றொரு கபோர்டில் நார்மல் சாரீஸ், விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள், அதற்கேற்ற அணிகலன்கள் என்று அவளுக்கு வாங்கிய அனைத்தையும் காண்பித்தான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு மெய் சிலிர்த்தே போய்விட்டது. இங்கு மலரோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த விக்ரமோ, என்னடி என்னையே பார்க்கற? எனக்கு தெரியும்டி உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. எனக்காக நீ உன்னை மாத்திக்க வேண்டாம். எப்பயும் போல இரு என்று கூறி அங்கிருக்கும் சோஃபாவில் அமர இவளும் சென்று ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு வந்தாள். ஒரு பிளாக் குர்த்தியும் அதற்கேற்ற லெகின்ஸும் அணிந்து கொண்டு ஃப்ரீ ஏரை விட்டு காலையில் அணிந்திருந்த அனைத்து நகைகளையும் கழற்றிவிட்டு வெறும் மஞ்சள் கயிறுடன் வந்தாள். இவளை இந்த கோலத்தில் பார்த்தவன் அவளிடம் சொக்கித்தான் போனான். அவளையே விக்ரம் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள், ஓய் என்ன சைட் அடிக்கிறியா? கொன்றுவேன் என்று சொல்லவும், ஏன் நான் சைட் அடிக்காம வேற எவன் உன்னை சைட் அடிப்பான்? என்னடி ஓவரா பேசுற என்று சொல்லிக்கொண்டே அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். பின்பு மெல்ல காதுகளுக்கு அருகில் சென்று, ஏய் நீ மட்டும் எப்படி இவ்வளோ அழகா இருக்க? என்ன கொல்ற தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவனின் கை அவளிடம் எல்லை மீற அதில் பெண்ணவளும் சொக்கித்தான் போனாள். நேரம் அப்படியே சென்று கொண்டிருக்க திடீரென விக்ரமின் போன் சினுங்கியது. இதை பார்த்து கடுப்பான விக்ரமோ, அடச்ச எந்த நாயது, நேரங்காலம் தெரியாம ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டானுங்க, இவனுங்களுக்கு மூக்கு வேர்த்திடும் போல என்று சலிப்புடன் போனை அட்டன் செய்தான். இதுதான் சமயம் என்று மலரும் அவனை தள்ளிவிட்டு அவனிடமிருந்து விலகி சென்றாள். அந்த பக்கம் அஜய்தான் அழைத்திருந்தான். டே வெண்ண, உள்ள போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? பாரதேசி, இங்க ஒருத்தனை வெளியே நிக்க வச்சுட்டு போனோமே, என்னாச்சு அப்படின்னு பார்க்க மாட்டியா? சரி போய் தொலை. தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவளுக்கு இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்காளா என்று கேட்கவும், அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கா. இப்ப எதுக்குடா ஃபோன் பண்ண? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ச்சே என்று விக்ரமும் சொல்ல, டேய் நாய, அம்மா அப்பா வந்திருக்காங்கடா, மலரை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீ உன் பொண்டாட்டிய அப்புறமா கொஞ்சிக்கோ, கொஞ்சம் கீழே வந்துட்டு போ என்று அஜய் சொல்லவும் விக்ரமும் சரி என்று போனை அணைத்தான். அவனும் மலரை அழைத்து கொண்டு முதல் தளத்திற்கு சென்றான். வாசுதேவன், பானுமதி தம்பதியினர் அங்கே விக்ரமிற்காக காத்து கொண்டிருந்தனர். வாசுதேவன் அஜயின் அப்பா, பானுமதி அஜயின் அம்மா. விக்ரம் வருவதை பார்த்த வாசுவோ, வாப்பா விக்ரம், எப்படி இருக்க? பாத்தி எவ்வளோ நாள் ஆச்சு என்று அவர் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
என்று விக்ரமும் நலம் விசாரிக்கவும், நாங்க என்னப்பா, நல்லாதான் இருக்கோம். எங்க உங்க அம்மா தான் உன் மேல கோவத்துல இருக்கா. பாரு எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கான்னு. அஜய் சொன்னான்ப்பா, நடந்ததை எல்லாத்தையும். இது உன்னோட வாழ்க்கை. ஸோ எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்க நல்லபடியா வாழ்ந்தா சரி என்று சொல்லிவிட்டு, ஏண்டி வீட்ல அந்த குதி குதிச்ச, இப்ப வந்து வாய மூடிக்கிட்டு இருக்க? உன் புள்ளைய பார்த்ததும் அமைதியாயிட்டியா என்று அவர் பானுவை பார்த்து கேட்க, பானுவோ எதுவும் பேசாமல் விக்ரமை பார்த்து முறைத்து கொண்டிருந்தார். அம்மா சாரிம்மா, இது எதிர்பாராத நடந்தது. நான் வேணும்னே எதுவுமே பண்ணலம்மா, கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் என்று விக்ரமும் சொல்ல, அதை கண்டுகொள்ளாத பானுவோ மலரை அழைத்து நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார். மலரும் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்று இருவரும் பேசிக் கொண்டிருக்க, இங்கு மீண்டும் விக்ரமோ, அம்மா ப்ளீஸ்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் பண்ணது தப்புதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்ன செஞ்சா உங்க கோபம் போவோம் சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன் என்று சொல்லவும், அப்படியா, அப்ப சரிப்பா, நான் சொல்றத செய். உடனே பிரஸ்ஸ கூட்டி மலர் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லு. ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. டேய் அஜய், மேனேஜருக்கு ஃபோன் போட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்லு என்று பானுவும் சொல்ல, அஜயும் போனை எடுத்து கால் செய்ய போக, அதை தடுத்த விக்ரமோ, டேய் அஜய், எதுவும் வேணாண்டா. ரிசப்ஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே வேண்டாம் இப்போதைக்கு என்று இறுகிப்போன குரலில் கூறினான். எல்லோரும் அவனை கேள்வியாக பார்க்க, மலரும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் இந்த முடிவை எடுக்க காரணம் என்ன? மலர் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வாள்? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பாகம் 25. டேய் விக்ரமாதித்யா, நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா. உன் சாவு என் கையில தாண்டா என்று கர்ஜித்துக் கொண்டிருந்தான் ஒருவன். மாயன், என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன வேலை என்னாச்சு என்று தன் விசுவாசியான அடியாளை அழைத்து அவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஐயா, அது நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சோம், அவனோட செக்யூரிட்டிஸை தாண்டி எங்களால அவனை ஒன்னும் பண்ண முடியல ஐயா என்று சொல்லி வாயை மூடவும், மறுநிமிடம் அவன் தரையில் கிடந்தான். கண்கள் இரத்தமென சிவந்து, கைகள் புடைத்து, கழுத்து நரம்புகள் தெறிக்க, உச்சகட்ட கோபத்தில் அவனை எட்டி மிதித்தான். உங்களால நான் சொன்ன ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? சாவுங்கடா என்று அவனது கன்னை எடுத்து மாயனின் நெற்றியில் வைத்து ட்ரிகரை அழுத்தவும், ஐயா ஐயா, நான் எப்படியாச்சும் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறேன் ஐயா, என்னை விட்டுருங்க, ஒன்னும் பண்ணிடாதீங்க என்று தன் உயிர் மேல் இருந்த பயத்தில் அவனிடம் கதறிக் கொண்டிருந்தான். இதை பார்த்தவனோ தன் கோபத்தை சற்றே கட்டுப்படுத்தி, இன்னொரு தடவை நான் சொன்னதை செய்யாம வந்த நீ உயிரோடவே இருக்க மாட்ட. போய் இங்க இருந்து, போய் சொன்னதை செஞ்சுட்டு வா என்று சொல்லிய அடுத்த நிமிடம் அவன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடியே விட்டான். அவனை அடித்தவன் மட்டும் சற்றும் கோபம் குறையாமல் இருந்தான். அவன்தான் ருத்ரன். இங்கு விக்ரமின் வீட்டில் பானு, அஜய், மலர், வாசு என அனைவரும் கேள்வியுடன் விக்ரமை பார்த்து கொண்டிருந்தனர். அவன் நிதானமாக, மலர் இன்னும் 2 நாள் இங்க இருப்பா, அப்புறம் அவளை மதுரையில விட போறேன். அவ இன்னும் படிப்பு முடிக்கல, படிப்பு முடிச்சதும் மத்தத பாத்துக்கலாமா என்று கூறி முடிக்கவும், அனைவர் முகத்திலும் குழப்ப ரேகைகள். இவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்றபடி அனைவரும் நிற்க, மலர் கண்கள் குளம் கட்ட ஆரம்பித்தது. ஏனோ காலை அவன் கூறியது நினைவுக்கு வர அவள் தன் கண்ணீரை உள்ளிழுத்துக் கொண்டாள். அஜய்க்கே மலரை பார்க்க பாவமாக இருந்தது. இருந்தும் தன் நண்பன் கூறினால் ஏதாவது இருக்கும் என மனதில் நினைத்துக் கொண்டு எதுவும் கூறாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். பானு வாயை திறக்கப் போக வாசு அவரை தடுத்து, சரிடா,
உன் இஷ்டப்படி மலர் படிப்பு முடிச்சதும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குப்பா, நாங்க அப்படியே கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு பானுவை அழைத்து கொண்டு அவரும் கிளம்பிவிட விக்ரம் மலர்புறம் திரும்பி, மலர், நீ சாப்பிட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று கூறி அஜயை அழைத்து கொண்டு சென்று விட்டான். மலர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவளது அறைக்கு சென்று அங்கிருந்த அனைத்தையுமே அழுகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அங்கிருக்கும் அனைத்து பொருட்களிலும் பணத்தின் செழுமை நிறைந்திருந்தது. ஆனால் இவள் மனமோ வெறுமையாக இருந்தது. இன்று திருமணத்தின் முதல் நாள், முதலிரவு. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதை கூட விட்டுவிடலாம். சற்று நேரத்திற்கு முன்பு தன்னை மடியில் வைத்து கொஞ்சியவன், ஆசை வார்த்தைகள் பேசியவன், இப்பொழுது ரிசப்ஷன் வேண்டாம், தன்னை மதுரையில் கொண்டு போய் விடுவதாக சொல்கிறானே, அவன்தான் இவனா என்று சந்தேகமே எழுந்தது. இதையே யோசித்து யோசித்து அவளும் புலம்ப ஆரம்பித்து விட்டாள். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ எதுக்கு என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான்? என்ன காதலிச்சானா இல்லையா? எதுக்கு ரிசப்ஷன் வேண்டான்னு சொல்லணும்? இன்னைக்கு வரட்டும், எல்லாத்தையும் கேட்டே ஆகணும் என நினைத்தவாறே சோஃபாவில் அமர்ந்தவாறே உணவும் உண்ணாமல் அப்படியே உறங்கிவிட்டாள். இங்கு அஜயை அழைத்துக் கொண்டு ஆபீஸை அடைந்தவன் தனது பிரைவேட் ரூமில் அமர்ந்து கொண்டு எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த அஜயோ, டேய், எந்த இழவுக்கடா இப்படி அவளை தனியா விட்டுட்டு வந்த? இன்னைக்கு தானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஏன் அவன் முன்னாடி இப்படி பேசின? என்னதான் ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியும், நீ காரணம் இல்லாம ரிசப்ஷன் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்ட. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஆசை இருக்கும்லடா, சொல்லுடா. எவ்வளோ கேக்குற, வாயை திறக்காம அப்படியே உட்கார்ந்துருக்க, சொல்லி தொலையேன் என்று அஜய் சொல்லவும் விக்ரமோ, டே, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மலருக்கு அவ அப்பா, அம்மா, தங்கச்சி அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கு. யாரும் இல்லாம எங்களோட ரிசப்ஷன் நடக்க என்ன மாதிரி அவ ஒன்றும் அனாதை இல்லைல்ல என்று கூறவும், இதை கேட்ட அஜயோ சற்றே அதிர்ந்து அவனை கை ஓங்கிக் கொண்டு சென்றான். பின்பு நிதானமானவன், டே, என்ன வார்த்தை சொல்லிட்டடா? அப்போ இத்தனை நாளா எங்களை வேறையாதான் நீ பாத்தியா? ரொம்ப சந்தோஷண்டா. இன்னைக்காவது உன் மனசுல நாங்க எந்த லெவல்ல இருக்கோன்னு நீ நல்லா புரிய வச்சியே என்று இயலாமையில் அஜய் கூறவும் அவனை ஓடி சென்று அணைத்துக் கொண்டான். டே மச்சான், சாரிடா, ஏதோ ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் என்று விக்ரம் கேட்கவும், டேய், விடுற என்ன? நீ ஒன்னும் என்னை கட்டிப்பிடிக்க வேண்டாம். போ, உன் பொண்டாட்டிய போய் கட்டிப்பிடி, ஆளை விடு. அதான் நீ அனாதையாச்சே, நாங்களா இருக்கிறத உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? விடு விடு, தள்ளு அந்த பக்கம் என்று சொல்லவும் விக்ரமும் அவனை ஒரு வழியாக சமாதானம் செய்து பின்பு தன் சீட்டில் சென்று அமர்ந்தான். விக்ரம் அவனை பார்த்து அவ்வப்போது சிரிக்கவும் இதை பார்த்த அஜயோ, டே நாய, பல்ல கட்டாத, மூஞ்சும் ஆலயம் பாரு, பார்க்க சகிக்கல. சரி, அதை விட எதுக்கு ரிசப்ஷன் வேண்டான்னு சொன்ன? எதுக்கு மலர ஊர்ல கொண்டு போய் விட போறேன்னு சொன்ன? அத சொல்லு மொத என்று அஜய் கேட்கவும், அது வேற ஒன்றும் இல்லடா. இப்போ மலரோட ஃபேமிலி ரொம்ப கோவமா இருப்பாங்க. இதுல ரிசப்ஷன் வச்சு அவங்கள கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு அவங்க இல்லாம எதுவும் நடக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம இப்போ மலரும் ரொம்ப கோவமா இருக்கா. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்றதுதான் நல்லதுன்னு யோசிச்சேன். அதுவும் இல்லாம அவ படிப்பு இன்னும் முடியல. இன்னும் அவ படிக்க வேண்டியது 1 வருஷம் இருக்கு. அவ என் பொண்டாட்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அதனால அவ சுதந்திரம் மொத்தமும் போயிடும். செக்யூரிட்டி இஷ்யூஸ் அது இதுன்னு ரொம்ப சங்கடமாயிடும். அதனாலதான் அவ படிப்பு முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம்னு யோசிச்சேன். படிப்பு முடிச்சதும் அவ இங்க தானே இருக்க போறா, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். மலரும் இத புரிஞ்சுப்பான்னு நம்புறேன் என்று விக்ரம் சொல்லவும்
இதை கேட்ட அஜயோ, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. ஆனா அவகிட்ட நீ அடி வாங்காம இருந்தா சரி. சரி, மதுரையில அவளை எங்க தங்க வைக்க போற என்று அஜய் கேட்கவும், அது ஆல்ரெடி அங்க ஒரு வீடு வாங்கிட்டேனா, அங்கதான் மலர் இருக்க போறா. அங்க வேலைக்கு ஆள் வச்சு அவளை பாத்துக்க சொல்லுவேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஓடிரும். அதுக்கப்புறம் அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். உன் தங்கச்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அதான் இந்த பிளான். அவ படிப்பை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்குதான் என்று விக்ரம் சொல்லவும், ஓ, பிளானெல்லாம் நல்லாதான் இருக்கு. அனுபவி ராஜா, அனுபவி என்று அஜயும் பல்லை காட்டினான். சரி போதும், நீ இழிச்சது. அந்த புது ஆடுக்கு ஷூட்டிங்க்கு ட்ரெண்டிங்ல இருக்க ஹீரோயினை புக் பண்ணு. ஷூட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி, இப்ப நான் கிளம்புறேன். உன் தங்கச்சி என்ன செய்ய போறாளோ, வரேன்டா என்று அவனிடம் கூறிக்கொண்டே தனது வீட்டை நோக்கி பறந்தான். வீட்டில் நுழைந்தவுடன் மலரை காணாததால், மேடம் எங்க என்று வேலைக்காரரிடம் கேட்க, சார் அவங்க மதியத்திலிருந்து சாப்பிடவே வரல சார், ஒண்ணுமே சாப்பிடாம ரூம்லயே இருக்காங்க என்று சொல்லிய அடுத்த நிமிடமே அவர்களை வறுத்தெடுத்து விட்டான். ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லக்கூடாதா? கெட் லாஸ்ட் என்று உரிமைவிட்டு அவன் அறைக்கு பறந்தான். அறைக்கு உள்ளே நுழைந்தவன் மலர் அங்கு சோஃபாவில் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவளை அப்படியே தூக்கி கட்டிலில் கிடத்தினான். பின்பு அவளை அணைத்தவாறே அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கன்னங்களில் கண்ணீரின் தடம் இருந்தது. இதை பார்த்தவனோ சற்றே அதிர்ச்சியாகி, ஏய் பப்ளி, உன்னை விட்டு எனக்கு மட்டும் இருக்க ஆசையா என்ன? நான் என்ன பண்றது? அந்த அளவுக்கு உன்னை காதலிச்சிட்டேனே. உன்னை மட்டும் இல்ல, உன் ஆசையும் சேர்த்து காதலிச்சிட்டேன். நீ நல்லபடியா படிப்பு முடிக்கணும்ல. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அதுக்காக தான் இந்த சின்ன பிரிவு. சீக்கிரமா நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்ந்து நம்ம காதலுக்கு அடையாளமா பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்டி. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லியவாறே அவளை அழுந்த அணைத்து கொண்டு அப்படியே உறங்கி போனான். நாளைய விடியல் இவர்களுக்கு என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது? மலர் விக்ரமை புரிந்து கொள்வாளா? யார் இந்த ருத்ரன்? விக்ரமிற்கும் ருத்ரனுக்கும் என்ன சம்பந்தம்? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பாகம் 26. சூரியன் தனது ஒளியால் இந்த உலகிற்கு ஒளி பரப்பிக் கொண்டிருந்தது. அந்த அதிகாலை வேளையில் கண் விழித்து பார்த்தான் விக்ரம். குழந்தை போல தூங்கும் அவளை எழுப்ப முயற்சித்தான். அவளும் எழுந்து அவனை பார்க்க, டார்லிங், குளிச்சுட்டு ரெடியாகு, அஜய் வீட்டுக்கு போகணும் என்று கூறவும் அவளும் எதுவும் சொல்லாமல் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தாள். அவளும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை, விக்ரமும் கூறவில்லை. இருவரும் புறப்பட்டு காலை உணவை முடித்துக்கொண்டு காரில் கிளம்பினர். பயணத்தின் போது விக்ரம், என்ன மலர், அமைதியா வர? நைட் ஏன் சாப்பிடாம தூங்குன? அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு என்ன எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? அத சொல்லுங்க முத. நான் எப்ப சொன்னேன் நான் உன்னை உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு? அதான் சொன்னீங்களே, நேத்து சொன்னீங்க தானே நான் படிக்கிறதுக்காக என்ன அங்க அனுப்ப போறீங்கன்னு. உன்னை படிக்கிறதுக்காக அனுப்ப போறேன்னு சொன்னேன், ஆனா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லல. நீ நமக்குன்னு வாங்கின வீட்டுல தான் இருக்க போற, அங்கிருந்து தான் படிக்க போற. படிப்பு முடிச்சுட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்து, சரியா? சரி, இன்னொரு கேள்வி. என்ன கேளு. நான் ஊர்ல இருந்தப்ப எனக்கு கல்யாணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது அசோக்குன்னு ஒருத்தனை டிடெக்டிவா நான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். உன்னை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் தெரியும் உனக்கு அங்க கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போதுமா? இதுக்கு மேல இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுமா என்று விக்ரமும் கூறினான்.
ஏனோ இதை கேட்ட மலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னை நோட்டம் விட ஒரு தனி ஆளையே நியமித்திருக்கிறானா? அப்போது என்னை சந்தேகப்பட்டானா என்று சரியாக தவறாக யூகித்தாள். இதை எதையும் அறியாத விக்ரமோ தனது போனில் மூழ்கியிருந்தான். அஜயின் வீட்டை அடைந்து அங்கு பானுவிடம் சிறிது நேரம் உரையாடிவிட்டு விருந்தும் உண்டு முடித்து வீட்டிற்கு வர மாலை ஆனது. மலர் விக்ரமிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இவ்வாறே 2 நாட்கள் சென்றது. மலர் மதுரைக்கு செல்லும் நாளும் வந்தது. விக்ரம் அவளை கொண்டு வந்து மதுரையில் விட்டுவிட்டு நலமாக இருக்கவும் சொல்லி அங்கிருந்து கிளம்பிவிட்டான். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு அவனும் சென்றுவிட, இதற்கிடையில் விக்ரம் கீர்த்தியிடம் நடந்த அனைத்தையும் கூறி மலரை பார்த்து கொள்ளுமாறும் சொல்லிவிட்டு போனை அணைத்தான். பின் கீர்த்தி மற்றும் நண்பிகள் அனைவரும் மலரை பார்க்க வீட்டிற்கு வந்து அவளை ஆறுதலும் படுத்தினர். பின்பு கல்லூரியில் இதை பற்றி கேட்டால், திடீர் திருமணம் எனவும் மாப்பிள்ளை கையோடு வெளிநாடு பறந்து விட்டார் எனவும் 1 வருடத்திற்கு பிறகு வந்து இவளை அழைத்துச் செல்வார் எனவும் கூறிவிடலாம் என அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுத்தனர். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க, மலர் இதில் யாருக்கோ வந்த விருந்து போல மௌனமாக அமர்ந்திருந்தாள். அவள் எண்ணம் முழுவதும் விக்ரமிடமே இருந்தது. அவன் தன்னை வேவு பார்க்க எப்படி ஆளை நியமிக்கலாம்? என்மேல் அவ்வளவுதான் நம்பிக்கையா என்று நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். இதை எதையும் ஏனோ அவள் நண்பிகளிடம் கூற முடியவில்லை. மறுநாள் கல்லூரியில் அவள் திருமண நிகழ்வு தெரிய, அதை பார்த்த நண்பர்கள் அனைவரும் அவளிடம் ட்ரீட் கேட்டனர். அவளும் விக்ரம் கொடுத்துவிட்டு சென்ற ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அனைவருக்கும் ட்ரீட் கொடுத்தாள். இவ்வாறாக 3 மாதங்கள் கடந்தது. இந்த 3 மாதங்களில் மலருக்கு பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. தினமும் விக்ரம் கால் செய்து பேசுவான். பெரிதாக இல்லை என்றாலும் நல விசாரிப்புகள் நடக்கும். எங்கே தான் அதிகமாக பேசினால் அவளின் படிப்பு கெடுமோ என்று நினைத்தே அவன் சீக்கிரம் போனை வைத்து விடுவான். ஆனால் மலருக்குத்தான் இவன் இவ்வாறு செய்வது சுத்தமாக பிடிக்கவில்லை. மாதத்தில் 1 தடவை அவளை பார்க்க வந்தாலும் வேறு ஒரு அறையில் இருந்து கொள்வான். மறுநாள் விடியலிலேயே கிளம்பி விடுவான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது காதல் கொண்ட மனமோ அவன் மீது கோபம் கொள்ளும். ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அப்படியே அமைதியாக இருந்து விடுவாள். இவ்வாறாக நாட்கள் சென்று கொண்டிருக்க, ஒரு நாள் மலர் கிளாஸ் முடித்து வெளியே வரவும் அவளின் தாய் தந்தை வாசலில் காத்து கொண்டிருந்தனர். முதலில் அவர்களை பார்த்ததும் எட்டு வைத்த கால்கள் பிறகு அவர்கள் பேசியது நினைவுக்கு வர அப்படியே நின்றுவிட்டது. இதை பார்த்த பிரகதியோ, ஏ மலர், அங்க பாருடி, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, உன்னை பார்க்கத்தான் காத்துட்டு இருக்காங்க போல என்று அவள் கையை காட்டவும், அதை கண்டுகொள்ளாத மலரோ தன் போனையே பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த கீர்த்தியோ பிரகதியை அமைதியாக இருக்குமாறு சொல்லிவிட்டு, ஏய் மலர், உங்க அப்பா அம்மா நின்னுட்டு இருக்காங்கடி, பொண்ணதான் என்று அவள் ஆரம்பிக்கும் பொழுதே மலர் அவளை நோக்கி கனல் பார்வை வீசிக்கொண்டிருந்தாள். இதை பார்த்த கீர்த்தியோ, ஐயோ, என்ன இப்படி லுக்க விடுறா, கண்ணாலேயே எரிச்சிடுவா போல, கப்சுப்புன்னு இருந்துட வேண்டியதான் என்று மௌனமாக அவளும் அமர்ந்து கொண்டிருந்தாள். இங்கு சிவகாமியும் அன்பும் மலரை நோக்கி வந்துவிட்டனர். அன்புவோ மலரின் தலையை வருட, சிவகாமியோ அவளை கட்டி அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார். இதை பார்த்த மலரோ சிறு அசைவுகள் கூட இன்றி, யார் நீங்க, என்னதுக்கு கட்டிப்பிடிக்கிறீங்க என்று கேட்கவும், ஏ மலரு, என்னடி இப்படி பேசுற, நான் உன் அம்மாடி, என் மேலதாண்டி தப்பு, என்ன மன்னிக்க மாட்டியா? அம்மாவா? இப்பதான் அது உங்களுக்கு தெரியுதா? நான் தான் மாப்பிள்ளை கலையிறவளாச்சே, என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? என்கிட்ட பேசினா உங்க மான மரியாதைலாம் போயிட போகுது. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கால, அவளையாவது வார்த்தையால சாகடிக்காம இருங்க, அது போதும். நான் உங்க பொண்ணு இல்ல,
உங்க பொண்ணு எப்பயோ செத்து போயிட்டா. இப்போ இருக்கிறது விக்ரம் ஆதித்யாவோட பொண்டாட்டி. ஏ கீர்த்தி, நான் கிளம்புறேன்டி, டைம் ஆச்சு என்று கூறிவிட்டு சென்றுவிட, இதை பார்த்த இருவருமே தன் மகளை எவ்வாறாக வருத்தி உள்ளோம் என்பதை உணர்ந்து மேலும் அழுது கொண்டிருந்தனர். கீர்த்தியும் அவர்களை சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். வீட்டிற்கு சென்ற மலர் தனது தந்தை தன் முன்னே குற்றவாளி போல் நிற்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் அங்கிருந்து வேகமாக வந்துவிட்டாள். வந்தவள் தனது ஆடையை கூட மாற்றாமல் அப்படியே மெத்தையில் படுத்து கண்ணீர் விடத் தொடங்கினாள். அழுகையுடனே, ஏன்பா நீங்க கூட என்ன நம்பல? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? உங்க பொண்ணு நீங்க கூட ஏன்பா நம்பல என்று அழுகையில் கரைந்து அப்படியே கண்ணயர்ந்தாள். நாம் ஒருவர் மேல் வைக்கும் நம்பிக்கையும் பாசமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாறக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாணயத்தின் பக்கங்கள் போல் இரு பக்கமும் அலசி ஆராய்ந்து பின்புதான் முடிவை எடுக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். இன்று நடந்த அனைத்தையும் கீர்த்தி விக்ரமிடம் கூற, விக்ரம் மலரின் நிலையை எண்ணி மிகவும் வருந்தினான். நாட்கள் அதன் போக்கில் செல்ல, விக்ரமை எண்ணி எண்ணி அவள் கண்களின் கீழ் கருவளையம் சூழ்ந்து கொண்டது. வாடிய கொடியைப் போல் வாடியே போனாள். இவள் இப்படி இருக்க, அந்த வருடத்திற்கான செமஸ்டர் ரிசல்ட்டும் வந்தது. அது அனைவருக்கும் அதிர்ச்சியை அளித்தது என்று கூட சொல்லலாம். படிப்பில் கவனம் சிதறாமல் இருக்கும் மலரின் மதிப்பெண் இன்று அப்படியே தலைகீழாக இருந்தது. அதை பார்த்த அனைவருக்குமே அது பேரதிர்ச்சியாக இருந்தது. எல்லா பாடங்களிலும் வெறும் தேர்ச்சி மட்டுமே அடைந்திருந்தாள். ருக்கு மேமோ மலரை கழுவி ஊற்றிவிட்டார். இப்படியே அந்நாள் இரவு வர விக்ரம் மலருக்கு போன் செய்தான். ஹலோ, என்ன பண்ற மலர்? என்ன செமஸ்டர் மார்க் வந்திருக்கு போல, ஏன் இவ்ளோ மார்க் கம்மியா வாங்கியிருக்க? என்னாச்சுமா உனக்கு என்று பொறுமையாகவே வினவினான். படிக்கல, அதான் மார்க் வரல. வேற என்ன, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன் என்று மலரும் கூற, என்ன மலர், உன்னை படிக்கத்தானே அங்க அனுப்பியிருக்கேன். அதை விட உனக்கு அங்க என்ன வேலை? நெக்ஸ்ட் டைம்னு அசால்ட்டா சொல்ற. ஒழுங்கா படிக்க மாட்டியா என்று அவன் சற்று கடுமையாகவே சொல்ல, படிக்க பிடிக்கல, அதான் படிக்கல, போதுமா என்று கோவத்தில் காலை கட் செய்து விட்டாள். மீண்டும் அவன் பலமுறை அழைத்தும் அவள் போனை எடுக்கவே இல்லை. அவளுக்கு அவள் மேலேயே கோபம் வந்தது. இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கில் தனக்கு யாரும் இல்லையோ என்ற எண்ணம் அவளுக்கு வரவும் அது பயத்தை உருவாக்கியது. விக்ரமை புரிந்து கொள்வதில் தோற்றுத்தான் போனாள். இவளின் இந்த எண்ணமும் விக்ரமின் கண்ணாம்பூச்சி ஆட்டமும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. அந்த நொடியில் விக்ரம் தான் எடுத்த முடிவுகளை முற்றிலும் மறந்தே போனான். மலரின் கோபத்திற்கும் எண்ணத்திற்கும் அன்றே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. மறுநாள் கல்லூரியில் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. வானரப்படைகள் அனைவரும் கிளாஸை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தனர். திடீரென வெளியில் ஏற்பட்ட அலறல் சத்தத்தில் எல்லோரும் பதறியபடி வெளியே சென்றனர். அங்கு சென்று பார்த்தால் கெமிஸ்ட்ரி லேபில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. எல்லோரும் அங்கு சென்று வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தனர். யாரும் உதவ வரவில்லை. உயிர் பயம் பிடித்த அற்ப மனிதர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். மலர் அங்கு சென்று மற்றவர்களுக்கு உதவ செல்லவும் அனைவரும் அவளை தடுத்தனர். அதை பார்த்த மலரோ, எதுக்கடி என்ன தடுக்கிறீங்க? நான் போய் ஹெல்ப் பண்றேன் அவங்களுக்கு. அந்த புள்ளைங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் செல்ஃபிஷ் கிடையாது. அப்படி எனக்கு ஏதாவது நடந்தா அப்படியே போற விடுங்க என்று சொல்லி அவளும் உள்ளே செல்ல, பிரகதியோ இருடி நானும் வரேன் என்றபடியே அவளும் மலருடன் சென்றாள். இதை பார்த்த கீர்த்தியோ விக்ரமிற்கு பதறியபடி போன் செய்து சொல்லவும், அவனும் மீட்டிங்கில் இருந்தவன் பாதியிலேயே அதை விட்டுவிட்டு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் கீர்த்தியும் உள்ளே சென்று அனைவருக்கும் உதவி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக
பாதிக்கு மேற்பட்டவர்களை வெளியில் கொண்டு வந்து விட்டனர். இவ்வாறாக மலர் அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்க அங்கே இருந்த கம்பி அவள் நெற்றியில் குத்தி அவளுக்கு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் மேலும் அங்கிருக்கும் பெண்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் தீயணைப்பு துறையினரும் வந்துவிட்டனர். ஒரு வழியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மலரின் சுடிதார் முழுவதும் கரியாகிட ஆங்காங்கு கீறல்கள் ஏற்பட்டிருந்தது. பின் ஓரளவிற்கு நிலைமை கைக்குள் வந்தவுடன் அடிப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்தனர். மலருக்கு நெற்றியில் ட்ரெஸ்ஸிங் செய்து டிடி இன்ஜெக்ஷனும் போடப்பட்டது. அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றுவிட கல்லூரிக்கு 1 வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டது. மலரும் வீட்டை அடைந்து ட்ரெஸ் மாற்றிவிட்டு வேலைக்காரி அளித்த பாலை குடித்து பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். மலரை காண வரும் விக்ரமையும் அவன் காதலையும் இன்றாவது அவள் புரிந்து கொள்வாளா? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பாகம் 27. இங்கு மலர் பால்கனியில் நின்று நிலவையே வெறித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது புயலென உள்ளே நுழைந்தான் விக்ரமாதித்யா. அவனது ஷூ காலடி சத்தம் கேட்டு சற்றே திரும்பி பார்த்தாள். அதற்குள் மலர் அவன் கையணைப்பில் இருந்தாள். அவளவன் அவளை அணைத்துக் கொண்டான். அவன் கைகள் நடுங்கியது. என்னதான் கீர்த்தி மலருக்கு ஒன்றுமில்லை, தலையில் மட்டும் சிறு காயம் என்று கூறினாலும் விக்ரம் மலரை பார்த்த பிறகுதான் அவனுக்கு உயிரே வந்தது. அவனை ஆசுவாசப்படுத்திய மலர் அவன் முதுகை தடவி விட்டாள். அவன் அவளை விட்டு பிரிந்து அவளது தோள்களை பற்றி, உனக்கு என்னடி பைத்தியமா? உன் இஷ்டத்துக்கு காப்பாத்த போயிருக்க? திமிராடி உனக்கு? உன்னை பத்தி யோசிச்சு பாத்தியா? என்னை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? நீ இல்லனா நான் என்னடி பண்ணுவேன்? என்னை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணியா? பைத்தியக்காரி, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க என்று அவளை உழுக்கவும் தான் அவள் நிஜ உலகத்திற்கு வந்தாள். சற்றே சுயநினைவுக்கு வந்தவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். என்ன புதுசா என் மேல அக்கறையோட வந்துட்டீங்க? அங்கிருந்து எதுக்கு வந்தீங்க? அங்கேயே இருந்திருக்கலாம்ல. உங்க பிசினஸ், உங்க டீலிங்ஸ் அதுதானே உங்களுக்கு முக்கியம். என்னை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? நான் செத்தா செத்து போறேன், விடுங்களேன் என்று அவன் கோபத்திற்கு தூபம் போட எங்கிருந்து வந்ததோ அவ்வளவு கோபம் மலரை விக்ரம் அறைந்தே விட்டான். பின் அறைந்த மாத்திரத்தில் அவளை கட்டிலில் தள்ளினான். சற்றும் கோபம் குறையாமல் அவளின் மென்மையான இதழை முற்றுகையிட்டான். நேரம் ஆக ஆக முத்தத்தின் நேரம் கூடியதே தவிர சற்றும் குறையவில்லை. அவனது கோபம், ஆத்திரம், இத்தனை நாள் தவிப்பு, ஏக்கம் என எல்லாம் ஒன்று சேர அவளை அணைத்து மூழ்கி அதில் முத்தெடுத்துக் கொண்டிருந்தான். கோபத்தில் ஆரம்பித்த அவனது தீண்டல்கள் மெல்ல மெல்ல காதலின் அடுத்த கட்டத்தை எட்டி பார்க்க ஆசைப்பட்டது. அவனது கைகள் அவளின் மேனிகளில் எல்லை மீற பாவையவள் அவனின் தீண்டல்களில் கரையத் தொடங்கினாள். இதழ் தீண்டலில் ஆரம்பித்த முத்தம் நெற்றி, கன்னம், மூக்கு என்று பாரபட்சம் பார்க்காமல் முத்தங்களை அள்ளி வழங்கினான். மீண்டும் இதழில் வந்து இலைப்பார அவனது கைகள் அவளது கழுத்தில் கோலம் போட ஆரம்பித்தது. அதன்பின் அவனின் இதழ்களும் கோலம் போட்டன. வெறிப்பிடித்தவன் போல் அவளது ஆடைகளை களையத் தொடங்கினான். பின்பு என்ன நினைத்தானோ, அவன் கைகள் ஆடைகள் களைவதை நிறுத்தி அவளின் சம்மதம் வேண்டுமென்று அவளின் கண்களை நோக்கி, ஏ பொண்டாட்டி, ஐ நீட் யூ டி, இதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்று கேட்கவும் அவளும் அவன் கண்களை பார்த்தவாறே தன் சம்மதத்தை தெரிவித்தாள். பின்பு இருவருடைய ஆடைகளும் களையப்பட்டு அவளின் மேனி எங்கும் அவனின் இதழ்கள் ஊர்வலம் நடத்த ஆரம்பித்தது. அவளது வெற்றிடையில் அவன் கோலம் போடவும் அவளோ நாணத்தில் வெட்கித்தான் போனாள். அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி தன்னை அவளுக்குள் செலுத்தும் முயற்சியில் வெற்றியும் கண்டு மீண்டும் அவள் இதழ்களை சிறை செய்து மேலும் மேலும் மகிழ்ச்சியில் மூழ்கினான். ஏற்கனவே அவளது மென்மையான இடங்களை தீண்டி பித்து பிடித்தவனோ
மீண்டும் மீண்டும் பித்தனாகிக் கொண்டிருந்தான். அந்த அறையில் வளையல் சத்தமும் கொலுசின் சினுங்கல்களும் முத்தங்களின் சத்தமும் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவளவன் அவளை சிறை செய்து தன்னவளாக மாற்றிக்கொண்டான். இவ்வாறே தேடல்கள் தொடர்ந்து விடியற்காலையில் இருவரும் கண்ணயர்ந்தனர். இங்கு ருத்ரனின் வீட்டில் ருத்ரனின் போன் சினுங்கியது. அவனும் அதை பார்த்தவுடன் அட்டன் செய்து காதில் வைத்தான். பின்பு எதிர்முனையிலிருந்து, ஹலோ அண்ணா, என்னதானா பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை இன்னும் ஒன்னும் பண்ணாம இருக்கீங்க. அவன் துடிக்க துடிக்க சாகணும், அத நான் பார்க்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். நீங்க ஏன் அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, நானே பாத்துக்கிறேன் என்று ஒருத்தி கத்திக் கொண்டிருந்தாள். இல்லடா குட்டிமா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் ஏதோ டீலிங் விஷயமா வெளிநாடு போயிருக்கானா. வந்ததும் அவனுக்கு இந்த அண்ணன் கையில தான்டா சாவு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம படிப்புல கவனம் செலுத்து. நீங்களும் சொல்றீங்க, நானும் கேக்குறேன். நான் இன்னும் 3 மாசத்துல இந்தியா வந்துடுவேன். அதுக்குள்ள அவன் கதையை முடிங்க. சரிண்ணா, உடம்ப பாத்துக்கங்க, நான் அப்புறம் பேசுறேன் என்று அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இங்கு அலைபேசியை வைத்த ருத்ரனோ நெற்றியை நீவிக்கொண்டு அவன் புருவத்தை சுருக்கி எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். ஆம், இப்பொழுது அழைத்தது ருத்ரனின் தங்கை மான்வி. அவளை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறான். பின் மாயனுக்கு கால் செய்து சில கட்டளையை பிறப்பித்துவிட்டு அவனது சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. யார் இந்த ருத்ரன்? அப்பப்ப வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போறான். இந்த கதையோட வில்லனா? சரி, அவன் என்னத்தையும் பண்ணிட்டு போட்டோம். நம்ம ஜோடிபுரா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வருவோம் வாங்க. இங்கு சற்றே கண் விழித்த விக்ரமோ மலர் தன்மேல் சாய்ந்து தூங்கும் அழகை பார்த்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான். இங்கு மைண்ட் வாய்ஸோ, டே விக்ரம், நீதாண்டா இந்த கதையோட ஹீரோ. ஆனா நீ பண்ற வேலை எல்லாம் பயங்கர வில்லத்தனமல்ல இருக்கு. ஆமா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? மலர் படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு மதுரைக்கு அனுப்பிச்சேன்னு சொன்ன. அவளை பிரிஞ்சிருக்கேன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ என்ன வேலை பார்த்திருக்க? எல்லா வேலையும் பார்த்துட்டியேடா. உன்னை போய் நல்ல வேலை நம்பணும் பாரு, எங்க தப்புதான் என்று சொல்லவும், ஹலோ, நான் நல்லவனு உங்ககிட்ட வந்து சொன்னேனா? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, நானும் சொன்னேன்தான் மலரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. ஆனா இந்த ரைட்டர் மேடம் என்ன சீக்கிரமா என் பொண்டாட்டிக்கிட்ட சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. அதான் நானே ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன். சொன்னதெல்லாம் காத்துல பறந்து போச்சு. சரி, இந்த நேரத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ரைட்டர்கிட்ட சொல்லி என் மலரை என் கூட மும்பைக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்க. இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும் என்று கூறி மலரை மீண்டும் அணைத்து கொண்டான். அவளும் அவளவனின் உடல் தந்த சூட்டில் தன் கஷ்டம், கவலை, துயரங்கள் என அனைத்தையும் மறந்து அவன் நெஞ்சில் தலை வைத்து இன்பமாய் துயில் கொண்டிருந்தாள். நமது நாயகனும் அவளுக்கு சற்றே சளைக்காதவனாய் அவளது வெற்றிடையில் ஒரு கையை போட்டுக்கொண்டும் மற்றொரு கையால் தன்னவளை அரண்போல் அணைத்துக் கொண்டும் அப்படியே அவளுடன் உறங்கிக் கொண்டிருந்தான். காலை கடிகாரத்தில் மணி 8 என்று காட்டியது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக கடிகாரத்தின் செயற்கை குருவி 8 முறை கூவிவிட்டு சென்றது. அந்த சத்தத்தில் விழித்த மலர் தன் அருகில் குழந்தை போல உறங்கும் தன் கணவனிடம், மாமா, ஐ லவ் யூ என்று சொல்லியபடியே அவன் கன்னத்தை லேசாக கிள்ளி கொஞ்சிவிட்டு பின் பிரிந்து எழ முயற்சித்தாள். அவள் மாமா என்று கூறும்பொழுதே முழித்தவன் தன்னவள் தன்னை விட்டு பிரியாத வண்ணம் அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டான். மலருக்குத்தான் இங்கு வெட்கத்தில் முகம் முழுவதும் சிவந்தது. அதை மறைத்துக் கொள்ளும் பொருட்டு அவன் மார்பிலேயே சாய்ந்து கொண்டாள். அவனும் அவன் தேடலை மீண்டும் அவளிடம் தொடங்க அவளும் அதற்கு இசைந்து கொடுத்தாள்.
பின் ஊடல் கூடல் என எல்லாம் முடிந்து அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு பாத்ரூம் ஷவரில் நிற்க வைத்து அங்கேயும் தனது தேவைகளை முடித்துக்கொண்டு பின்பு இருவரும் சேர்ந்தே குளித்து வெளியில் வந்தனர். வெளியில் வந்த மலரோ அழகாக மஞ்சள் நிற காட்டன் புடவையை உடுத்திக்கொண்டு ஃப்ரீ ஏரை விட்டு அதற்கேற்ற கோபுர ஸ்டிக்கர் பொட்டையும் வைத்துக்கொண்டு அவன் முன் கிளம்பி வந்து நிற்கவும் அதை பார்த்த விக்ரமோ, ஏய் பொண்டாட்டி, அதுக்குள்ள கிளம்பிட்டியா? எங்க ஊர் பொண்ணுங்க கிளம்பலாம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? என் பொண்டாட்டி ரொம்ப சூப்பர், மேக்கப் போடாமலே அழகுதான் அவ என்று அவனும் புகழாரம் சூட்ட, போதும் போதும், வழிது தொடச்சுக்கங்க, நான் கீழே போய் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் வாங்க என்று சொல்லியபடியே அவளும் கீழே சென்று விட்டாள். இங்கு விக்ரமும் அருகில் இருக்கும் மற்றொரு அறைக்கு சென்று தன் துணிகளை மாற்றி கிளம்பிக் கொண்டிருந்தான். அதற்குள் மலரும் கீழே வந்து பார்க்க அங்கு அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்டு உணவும் டேபிளின் மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்தவளோ, என்னம்மா, எல்லா வேலையும் நீங்களே முடிச்சிட்டீங்களா என்று கேட்கவும், ஆமாங்க மேடம், எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அப்ப சரி, நான் அவரை சாப்பிட கூட்டிட்டு வரேன், நீங்க பிளேட் எடுத்து வச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்கு சென்றாள். அங்கு சென்று பார்த்தவளுக்கோ திடீரென விசில் சத்தம் கேட்கவும் மற்றொரு அறையிலிருந்து வருவதை உணர்ந்து அங்கு சென்று பார்த்தாள். அங்கு விக்ரம் நின்று கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்தான். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? எப்ப பார்த்தாலும் வந்தா இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறது. அப்படி என்னதான் இருக்கு இந்த ரூம்ல? ச்சே, சாப்பிட வாங்க கீழே என்று மலர் எரிச்சலாக சொல்ல, என்னடி இப்படி சொல்லிட்ட? இந்த ரூம்ல என்ன இருக்கா? வா காட்டுறேன் என்று அவளை அழைத்து கொண்டு சென்று ஒரு அறையை காட்டினான். அந்த அறை வழியே அவள் அறைக்கு வழி இருந்தது. ஒரு கதவும் இருந்தது. அதை பார்த்தவள் அப்படியே மெய்சிலிர்த்து போய் நின்று கொண்டிருந்தாள். என்ன லேசா கணக்கு போட்டுட்டியா? நான் முன்னெல்லாம் உன்னை பார்க்க வரும்போது இந்த டோர் வழியா வந்து நீ தூங்கினதுக்கு அப்புறம் உன் கூட சேர்ந்து தூங்குவேன். அதுக்கப்புறம் நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த டோர் வழியா இந்த ரூம்க்கு வந்துடுவேன். அப்புறம் ஒரு ரூம்ல சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்கேன். எப்போ உன்னை பார்க்கணுமோ அப்போ என் லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்று விக்ரம் சொல்லவும், எனது கேமரா வச்சு பாக்குறீங்களா உன்ன என்று அவன் தலையில் நங் நங் என்று கொட்டிவிட்டு, ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இதென்ன பிக் பாஸ் ஷோவா கேமரா வச்சு பாக்குறதுக்கு? அப்படியே உன்னை கூண்டுருவ பாரு. ஏற்கனவே அந்த அசோக்க வச்சு வேவ் பார்த்த, இப்போ கேமராவும் வச்சு பாக்குறியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்று அவள் கத்திக்கொண்டிருக்க, உன்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா சும்மா கும்முன்னு தெரியுதே, நான் என்னதான் பண்றது? ஏய் வாடி, இன்னொரு ரவுண்டு போவோம் என்று விக்ரமும் சொல்லி சிரிக்க, இதை கேட்ட மலரோ அவனை ஓடி வந்து அடித்து கொண்டிருந்தாள். சற்றே அவள் கையை பற்றியவன், ஏய் என்னடி இப்படி நினைச்சிட்ட? எல்லாமே உன் பாதுகாப்புக்கு தாண்டி. இதுக்கு முன்னாடி நீ அன்புவோட பொண்ணு, இப்போ நீ விக்ரமாதித்யாவோட பொண்டாட்டி. உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் மலர். நான் உன்னை வேவ் பார்க்க வச்சேன்னு நீ நினைச்சியா? அப்படிலாம் கிடையாது. என் உயிர் நீ. உன்னை நான் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன். உன் மேல நம்பிக்கை இல்லாமலா உன்னை லவ் பண்ண? என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா என்று அவன் முகம் சற்றே வாடவும், ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் இப்படியா இருக்கும்னு இந்த கோணத்துல யோசிக்கவே இல்லை. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுவீங்க தானே என்று மலர் கேட்கவும், ஏய் நீ என் பொண்டாட்டி, நீ என்ன வேணா கேட்கலாம் என்கிட்ட, ஓகேவா? சரி பாடி, ரொம்ப பசிக்குது என்று விக்ரமும் சொல்ல, சரி என்று இருவரும் கீழே சென்றனர். விக்ரம் டைனிங் டேபிளில் அமர மலரும் அவனுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தாள். பரிமாறிவிட்டு அவனையே பார்க்கவும் விக்ரமோ அவளுக்கு உணவை ஊட்டிவிட்டான். பின்பு அவளும் அவனுக்கு ஊட்டிவிட, இவ்வாறாக இருவரும் ஒரு வழியாக உணவை சாப்பிட்டு முடித்தனர். மலரும் வேலைகளை முடித்து சோஃபாவில் சென்று அமர, விக்ரமோ,
ஏய், என்னடி இங்க உட்காந்துட்ட? மேல வா என்று சொல்லவும், எதுக்கு? கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ற. நீ இங்கே உட்கார போறியா? உன்னை உட்கார விட்டா தானே உனக்கு என்ன பண்றன்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் கையில் ஏந்திக் கொண்டு தன் அறைக்கு சென்றான். அப்புறம் என்ன, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருவரும் காதலில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருந்தனர். இவ்வாறாகவே ஒரு வாரம் செல்ல விக்ரம் மலரை விட்டு இம்மி அளவும் நகரக்கூட இல்லை. அதேபோல் மலரும் விக்ரமிற்கு தாயாகவே மாறிப்போனாள். ஒரு வார விடுமுறைக்கு பிறகு விக்ரமை கஷ்டப்பட்டு மும்பை அனுப்பி வைத்தாள். மலரும் கல்லூரி சென்று வந்தாள். போனின் மூலம் இருவரும் காதலை வளர்த்தனர். அடுத்து வந்த 3 மாதமும் போனில் பேசிக்கொண்டே வாரம் ஒருமுறை விக்ரம் மலரை பார்த்துவிட்டு செல்வான். அவனுக்கும் தேவையானவற்றை அவளிடம் இருந்து எடுத்துக்கொள்வான். மலர்தான் துவண்டு போவாள். மலரும் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளது படிப்பிலும் கவனம் செலுத்தி அதில் வெற்றியும் கண்டாள். அந்த வருட இறுதி தேர்வு நடந்தது. வானரப்படைகள் சிறப்பாக தேர்வை முடித்தனர். பரீட்சை முடிந்த கையோடு மலரும் மும்பை சென்று விட்டாள். அங்கே அவளது காதல் வாழ்க்கை மிகவும் அழகாக தொடங்கியது. இவ்வாறாக தொடங்கும் இவர்களின் வாழ்க்கை மேன்மேலும் சிறக்குமா? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பாகம் 28. மும்பையிலிருந்து. பப்ளி, பப்ளி, எங்கடி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இங்க வா, என் வாட்சை காணோம் என்று விக்ரம் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டே தனது அறையில் கத்திக் கொண்டிருந்தான். இதோ வர்றேன், இருங்க, அங்கதானே டேபிள் மேல இருந்துச்சு, பாருங்களேன் என்று சொல்லியபடியே மலரும் அறைக்கு வந்தாள். இங்கதானே டேபிள் மேல இருக்கு, பார்க்க மாட்டீங்களா என்று சொல்லியபடியே நிற்கவும், அது எனக்கு தெரியும்டி மக்கு பொண்டாட்டி, உன்னை வர வைக்கதான் அப்படி சொன்ன. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கவனிக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? வர வர என்ன கவனிக்கிறதே இல்ல என்று விக்ரம் சொல்லிக்கொண்டே இருக்கவும், எனக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, ஆபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாருங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் கை எல்லை மீறி கொண்டிருந்தது. டேய் மாமா, என்னடா பண்ற? விடுறா என்ன? என்னது டேய் மாமாவா ஒன்ன என்று அவன் மேலும் அவளை சீண்டிக் கொண்டே இருக்க, இங்கு மலரோ, ஆமா, என்ன விடலனா இதை விட மோசமா கூட சொல்லுவேன், ஆபீஸ்க்கு கிளம்புங்க என்று அவனை அவள் விலக்கிக் கொண்டிருந்தாள். அவன்தான் நகர்ந்த பாடில்லை. அந்த நேரம் மலரின் போன் சினுங்கியது. அவனது அணைப்பில் இருந்தபடியே காலை அட்டன் செய்து காதிற்கு கொடுத்தாள். அங்கு கீர்த்திதான் அழைத்திருந்தாள். என்னடி கீர்த்தி, என்ன விஷயம் என்று மலர் கேட்கவும், என்னடி விஷயம் இருந்தாதான் கூப்பிடணுமா? சும்மா கூப்பிட்டேன். அண்ணா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரா? இல்லடி, கிளம்பிட்டு இருக்காரு, இப்பதான் கிளம்பிட்டே இருக்காரு என்று மலர் சொல்லவும், ஓ அப்படியா, சரி சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கீர்த்தியும் வளவளக்க, அதற்குள் விக்ரமின் கை அவள் மேனி எங்கும் பரவிக்கொண்டிருந்தது. இதை பார்த்து முறைத்து கொண்டிருந்தவளை சற்றும் அசராமல் அவள் இதழை சிறை செய்தான். இது தெரியாத கீர்த்தியோ எதிர்முனையில் கத்திக் கொண்டிருந்தாள். மலர், மலர், என்னடி லைன்ல இருக்கியா இல்லையா? அண்ணன் கிளம்பிட்டாரா? என்னதான் பண்ற என்று அவளும் தனியாக பேசிக் கொண்டிருந்தாள். மலர் எங்கு பேசுவது? அவன்தான் அவள் இதழை சிறை செய்து விட்டானே. அவளும் அவனை விளக்க முயற்சிக்க அவனோ அதற்கெல்லாம் அசந்த பாடில்லை. அவள் வெற்றிடையில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தான். இதை பார்த்தவளோ இது சரிவராது என்று புரிந்து மெல்லியதாக அவன் கோட்டை விலக்கி அவன் இடையை நறுக்கென்று கிள்ளிவிட்டாள். கிள்ளிய வேகத்திலேயே, அம்மா, என்னடி பண்ண? ஏன் இப்படி கிள்ன ராட்சசி என்று அவன் கத்த ஆரம்பிக்கவும், நான் ராட்சசியா? ஆபீஸ் போகாம ரொமான்ஸ் பண்ணா இப்படிதான் கிள்ளுவேன். வாடா, வந்து சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு என்று சொல்லியவாறே
அவனை தள்ளிக்கொண்டே டைனிங் அறையை அடைந்தாள். அங்கே அவனும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு ஆபீஸுக்கு கிளம்ப முற்பட்டான். ஏய், என்ன கிள்னல, உன்னை நைட்டு வந்து மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறேன், இப்ப கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் சிரித்துக்கொண்டே ஆபீஸை நோக்கி புறப்பட்டான். இவ்வாறாக அழகாக நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இருவருக்குள்ளும் நல்ல புரிதலும் காதலும் மலர்ந்து கொண்டிருந்தது. தினமும் விக்ரமின் சேட்டைகளை ஏற்றுக்கொண்டு அவனை நன்றாக பார்த்து கொண்டாள். நாளுக்கு நாள் அவர்களது காதல் அதிகமானதை தவிர துளியும் குறையவில்லை. ஈருயிர் ஓருடல் என வாழ்ந்து வந்தனர். விக்ரமிற்கு எதற்கு எடுத்தாலும் மலர் வேண்டும். மலரை நேசித்தான் என்பதை விட சுவாசித்தான் என்று கூறினால் அது மிகையாகாது. மலர் இங்கு வந்து 3 மாதங்கள் ஆகியிருந்தது. அங்கிருக்கும் வாழ்க்கை முறையை பின்பற்றி அவளும் வாழ பழகிவிட்டாள். ஆனால் இதுதான் அவள் வாழ்க்கையில் நேர்ந்த கடைசி சந்தோஷம். அதன்பின் அவர்கள் இருவருக்கும் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயங்கள் காத்து கொண்டிருந்தது. கடவுளின் சோதனைகள் இவர்கள் வாழ்விலும். பிரிவை சந்திக்கப் போகிறார்கள். காலங்கள் அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது. 3 வருடங்களுக்கு பிறகு பெங்களூரில். ரியான், எந்திரிச்செல்லம், சமத்தா எந்திரிச்சு ஃப்ரெஷ் பண்ணுவீங்களாமா? என் செல்லக்குட்டியில, எந்திரிங்க பாப்போம் என்று தனது 3 வயது மகன் ஆரியனை, அதாவது ரியான் என்று செல்லமாக அழைப்பாள். அவனை கொஞ்சிக்கொண்டே எழுப்பினாள் நமது நாயகி மலர். அவனும் சமத்தாக எழுந்து தனது அன்னையின் மடியில் அமர்ந்து அவளுக்கு முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு, அம்மா, நான் இன்னைக்கு பிளே ஸ்கூல் போல, என்னை விடுங்க என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். ஏன் தங்கக்குட்டி, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க? அதுவா, அந்த கிஷோர் இருக்கான்ல, அவங்க அப்பா டெய்லி அவனை கூட்டிட்டு போறாரு பைக்ல. நம்ம அப்பா எப்பமா வருவாரு? நானும் அப்பா கூட பைக்ல போனும் என்று தனது புதட்டை பிதுக்கியவாறே கூறவும், அப்பா சீக்கிரம் ஊர்ல இருந்து வந்துட்டு வரடா கண்ணா, அதுக்கப்புறம் நீ அப்பா கூட ஜாலியா விளையாடலாம். இப்போ சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஓகேவா? உங்களுக்காக அம்மா ஸ்பெஷலா நெய் விட்ட பருப்பு சாதம் பண்ணிருக்கேன், அத சாப்பிடலாம் என்று சொல்லியபடியே அவனை தூக்கிக் கொண்டு ஃப்ரெஷும் செய்துவிட்டு அவனுக்கான ஆர்லிக்ஸும் கொடுத்து சிறிது நேரம் அவனுடன் விளையாடியும் விட்டு பின் மலர் அவனுக்கும் தனக்குமான மதிய உணவை டிஃபனில் கட்டிக்கொண்டு தயாராகி ரியானை பிளே ஸ்கூலில் விட்டுவிட்டு தானும் வேலைக்கு சென்றாள். அவள் 3 வருட காலமாக ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாள். சாம் அப்பைரல்ஸ் அவள் வேலை செய்யும் கம்பெனியின் பெயர். இங்கு குவாலிட்டி செக் டிபார்ட்மெண்டில் சூப்பர்வைசராக பணிபுரிகிறாள். காலையில் ரியான் கூறியது அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவளால் கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது. ரியான் அப்படியே விக்ரமாதித்யாவின் சாயல்தான். உருவத்திலும் குணத்திலும் உரித்து வைத்து பிறந்திருக்கிறான். இந்த 3 வருட வாழ்க்கையில் அவளுக்கிருந்த ஒரே ஆறுதல் ரியான் மட்டுமே. அவனது மழலை மொழி கேட்டு அதை ரசித்துக் கொண்டிருப்பாள். அந்த நொடி மட்டுமே தனது கவலைகள் முழுவதையும் மறந்திருப்பாள். இதையெல்லாம் மனதில் அசை போட்டவாறே கம்பெனிக்குள் நுழைந்தாள். நுழைந்ததும் முதலில் கண்டது நிஷாவைத்தான். நிஷா மற்றும் ஆகாஷ் மலருடன் வேலை பார்ப்பவர்கள். ஹாய் மலர், ஹாப்பி மார்னிங் என்று நிஷா சொல்லவும், ஹாப்பி மார்னிங் நிஷா, ஆகாஷ் எங்க என்று சொல்லிய அடுத்த நிமிடமே, நான் இங்க இருக்கேன் என்று ஆகாஷின் குரல் வர அந்த திசையில் திரும்பி பார்த்தவள், என்ன பண்ணிட்டு இருக்க ஆகாஷ், காலையிலேயே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க என்று கேட்கவும், ஆமா, இந்த நிஷா பண்ணாத வேலைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுவான்ல, அதான் வேக வேகமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த லூசு நேத்து ரிப்போர்ட்டே எழுதல, அதான் அவளுக்காக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த கழுதவாயன் என்னெல்லாம் வந்து கடிப்பான். இங்க பாரு நிஷா, இதான் லாஸ்டா நான் உனக்காக எழுதுறது, இதுக்கப்புறம் நீ தான் எழுதிக்கணும். இதோ பாரு, வந்துட்டு இருக்கான் பாரு அந்த கழுதவாயன் மேனேஜர் சாமி, வாங்க ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுப்போம் என்று ஆகாஷ் கூறவும்
மூவரும் சென்று மேனேஜர் சாமிநாதனிடம் ரிப்போர்ட்டை நீட்டினர். சாமிநாதன், சாமி என்று சுருக்கமாக அழைப்பர். பார்க்க செடுமூஞ்சி, பாரபட்சம் பார்க்காமல் திட்டி தீர்த்து விடுவார். என்ன தவறு யார் செய்தாலும் மூவருக்கும் சேர்த்தே திட்டு விழும். இவர்கள் மூவரும் அவரின் பெர்மிஷனோடு உள்ளே நுழைந்தனர். மூவரின் ரிப்போர்ட்டையும் செக் செய்து கொண்டிருந்தார் சாமிநாதன். முதலில் அவர் பார்த்தது ஆகாஷின் ரிப்போர்ட்டை தான். அதில் சிறு கரெக்ஷன் கூறிவிட்டு அதில் சைன் செய்து அவனிடம் கொடுத்துவிட்டு பின்பு மலரின் ரிப்போர்ட்டை எடுத்தார். ஏமா, உங்க லைன்ல தானே அந்த நியூஸ் ஸ்டைல் போயிட்டு இருக்கு, அதுக்கு மட்டும் தனியா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுங்க. ஏற்கனவே போயிட்டு இருக்க ஸ்டைல்ல கரெக்ஷன்ஸ்லாம் அவ்வளவா வராதுல்ல, ஸோ இதுக்கு நோட்ல கரெக்ஷன்ஸ் நோட் பண்ணிட்டு நியூஸ் ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணுங்க என்று கூறி அவளது ரிப்போர்ட்டையும் சைன் செய்து விட்டார். பின்பு நிஷாவின் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு அவள் முகத்தை பார்க்கவும் அவள் திரு திருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். என்ன நிஷா, இவ்ளோ கரெக்ஷன்ஸ் எழுதியிருக்கீங்க, அதுவும் நேத்து எழுதின கமெண்ட்ஸையே ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களால எந்த கரெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்று கேட்கவுமே, இல்ல சார், நீங்க வேணும்னா லைன்ல வந்து செக் பண்ணுங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் என்று அவள் சமாளிக்க அவளை சாமி கழுவி ஊற்றிவிட்டு அவள் கையில் ரிப்போர்ட்டையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வைத்தார். மூவரும் வெளியில் வந்தவுடனேயே ஆகாஷ் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். மலருக்கும் சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வாறாக நேரமும் செல்ல பின்பு லஞ்ச் டைமும் வந்தது. மூவரும் அரட்டையடித்துக் கொண்டே உணவை உண்டு முடித்தனர். பின்பு அவரவர் பணிகளை தொடர்ந்தனர். மாலை 5 மணிக்கு வேலை முடியவும் மலர், நிஷா இருவரும் பேருந்தில் சென்றுவிட ஆகாஷ் பல்சரில் சென்றான். பஸ்ஸில் நிறைய கூட்டம் இருந்தாலும் நிஷா வளவளத்துக் கொண்டே வந்தாள். சீக்கிரம் நிஷாவிடம் விடைபெற்று தனது மகனை அழைத்துக் கொண்டு வீட்டை அடைந்தாள் மலர். இப்பொழுது அவள் இருக்கும் வீட்டில் சிறிய கிச்சனும் ஹாலும் மட்டுமே இருந்தது. அந்த வீட்டில்தான் அவள் 3 வருடமாக தங்கியிருக்கிறாள். உள்ளே நுழைந்ததும் ரியானை ஃப்ரெஷ் அப் செய்து அவனுக்கு பால் மற்றும் ஸ்நாக்ஸை கொடுத்துவிட்டு தானும் நைட்டி மாற்றிக்கொண்டு காஃபி அருந்திக் கொண்டிருந்தாள். பின்பு ரியானின் இன்றைய கதைகளையெல்லாம் கேட்டுவிட்டு அவனை விளையாட கூறிவிட்டு இரவு உணவை தயார் செய்தாள். ரியானும் சிறிது நேரம் விளையாட அவனுக்கு இரவு உணவையும் கொடுத்துவிட்டு தானும் உண்டுவிட்டு அவனுக்கு கதைகள் சொல்லி அவனை உறங்கவும் வைத்துவிட்டு பின்பு இன்று நடந்த நிகழ்வுகளை அசை போட்டாள். ஏனோ சற்று நேரத்தில் தன் போனை எடுத்தவள் தன்னை சிரிப்புடன் அணைத்துக் கொண்டிருக்கும் அவனை பார்த்து சிறிது நேரம் அழுதுவிட்டு பின் அப்படியே கண்ணயர்ந்தாள். இவ்வாறாக இவர்கள் நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இங்கு நமது நாயகனோ தனக்கு ஒரு மகன் இருப்பது கூட அறியாமல் அஜயின் காரில் புலம்பியபடியே சென்று கொண்டிருந்தான். முழு குடிபோதையில் ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான். டே மாப்ள, எனக்கு யாரும் வேணாண்டா. நீ, அப்புறம் என் தங்கச்சி கீர்த்தி, குட்டி பாப்பு வந்தனா, நீங்க போதுண்டா. எனக்கு யாருமே வேணாண்டா. என்ன அவ விட்டுட்டு போயிட்டா மச்சான். என்னை இப்படி கண்ணில் கண்ணீர் வர வச்சுட்டு போயிட்டாடா. ஆனா நான் அழமாட்டேன், அழவே மாட்டேன் என்று குளறியபடியே அவனுக்கு முத்தம் கொடுக்கவும், டே விக்ரம், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா எனக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? ஏன்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற என்று அவனும் புலம்பிக் கொண்டிருக்க இவன் நன்றாக மட்டையாகிவிட்டான். பின் அவனை அழைத்துக் கொண்டு அவனது வீட்டிற்கு சென்றான். அவனை குளிக்க வைத்து உடை மாற்றி அவனுக்கு உணவையும் கொடுத்துவிட்டு அஜயும் பின் அவன் வீட்டிற்கு சென்றான். இங்கு அஜய்க்கும் கீர்த்திக்கும் திருமணமாகி 3 வருடமாகிறது. இவர்களின் காதலுக்கு பரிசாக பிறந்தவளே வந்தனாஸ்ரீ. இப்பொழுது உங்கள் மனதில் நிறைய கேள்விகள் இருக்கும். கதை போகும் போக்கில் அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். தொடர்ந்து இந்த கதையை கேட்க. பாகம் 29. விடியலில் உறக்கம் கலைந்து எழுந்தான் விக்ரமாதித்யா.
இரவு அடித்த சரக்கின் மூலம் ஹேங் ஓவராயிருந்தது. தலையில் கை வைத்தபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தான். பின் ஃப்ரெஷ்ஷாகிவிட்டு காலை உணவை கூட உண்ணாமல் ஆபீஸுக்கு சென்று விட்டான். அங்கு அவனது கேபினில் அமர்ந்து அன்றைக்கு தேவையான மீட்டிங் பற்றி லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தான். ஹை ஹீல்ஸின் சத்தம் அவளின் வருகையை எடுத்துக்காட்டாக விளக்கியது. தனது முட்டிக்கு மேல் ஏறியிருக்கும் ஸ்கர்ட் மற்றும் வெள்ளை நிற சட்டை என்று ஸ்டைலாக மேலை நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்தாள் மாண்வி, ருத்ரனின் தங்கை. வந்ததும் நேராக சென்றது விக்ரமின் அறைக்குத்தான். கையில் லெமன் ஜூஸுடன் உள்ளே சென்றாள். அவனது நேற்றைய போதைக்கு காரணம் அவள் அல்லவா? அதனால்தான் இந்த உபசரிப்பு. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மனு. இந்தாங்க சார் லெமன் ஜூஸ், குடிங்க. ஹேங் ஓவருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று அவனை லெமன் ஜூஸை குடிக்க வைத்தாள். பின்பு விக்ரமும் மீட்டிங் சம்பந்தமாக பேசிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான். மானுவோ அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே சென்று விட்டாள். மாண்வி கடந்த 3 ஆண்டுகளாக இங்குதான் வேலை பார்க்கிறாள். விக்ரமின் அசிஸ்டண்டாக விக்ரமுடனே ஒட்டி கொண்டிருப்பாள். அஜய்க்கு ஏனோ மானுவை பிடிப்பதில்லை. விக்ரமின் பின்னேயே நாய்க்குட்டி போல் சுற்றி வருவதும், அவனுடன் பப் பார் என்று சென்று அவன் மேலே உரசுவதும், அவன் மேலே மேலே வேண்டுமென்றே விழுவதும் என அவளது நடவடிக்கை ஒவ்வொன்றும் அஜய்க்கு அருவருப்பை உண்டாக்கும். இதை பற்றி விக்ரமிடம் கூறினால் அவள் ஏதோ ஃப்ரெண்டாக பழகுகிறாள், அதை தவறாக நினைக்காதே என்றே கூறுவான். அஜயால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாது. சற்றே அமைதியாகி விடுவான். இங்கு இவ்வாறு இருக்க, அங்கு நம் மலரோ ரியானுக்கு காய்ச்சல் என்று ஆபீஸில் லீவ் சொல்லிவிட்டு ரியானை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றாள். ரியானிற்கு உடம்பு அனலாக கொதித்தது. மலர் பதற்றத்துடன் ஹாஸ்பிட்டலை அடைந்து அங்கு செக் செய்ய சில பல ஸ்கேன் ரிப்போர்ட் போன்றவை எடுக்கப்பட்டது. பின்பு ரியானை அட்மிட் செய்ய வேண்டுமென டாக்டர் கூறவும் அவன் அட்மிட் செய்யப்பட்டு கையில் ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டிருந்தது. அவனை பார்க்க அவன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் எழுந்ததும் அவனுக்கு பசிக்கும் என நினைத்து அங்கிருக்கும் நர்ஸிடம் ரியானை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும் கடைக்கு சென்றாள். அங்கு சென்று இட்லியும் பாலும் வாங்கிக் கொண்டு மீண்டும் திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்தாள். நடக்கும் வழியில் அவனை கண்டுவிட்டாள். அவனை கண்டவுடன் அவளது கை கால்கள் தானாக நடுங்க ஆரம்பித்தது. கண்கள் படபடவென அடித்து கொண்டது. கால்கள் அவ்விடத்தை விட்டு நகர மறுத்தன. அவனோ அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். பின்பு அவளை சொடுக்கிட்டு அழைக்கவும் அவள் நிஜ உலகத்திற்கு வந்தாள். அவனோ, என்ன மலர், எப்படி இருக்க? இங்க என்ன பண்ற? அதுவும் ஹாஸ்பிட்டல்ல என்று தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டான். ரியானுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதான் அட்மிட் பண்ணிருக்கேன் என்று திக்கி திக்கி கூறிடவும் அவனோ, சரிபா, நானும் உன் கூட வரேன் ரியானை பாக்குறதுக்கு என்று சொல்லியபடியே அவள் வருவதையும் பொருட்படுத்தாமல் அவன் முன்னே நடந்து சென்று ரியான் இருக்கும் அறைக்கு சென்று நின்றான். இவளோ பதட்டத்துடன் அவன் பின்னே ஓடி வந்தாள். உள்ளே நுழைந்த அவனோ ரியானை தொட்டு பார்க்கவும், அவன் தூங்குறான், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று மலரும் சொல்ல, ஓ அப்படியா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் சாதாரண ஃபீவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே, பேசலாமா என்று அவனும் கேட்க, என்ன பேசணும் சொல்லுங்க என்று மலர் சொல்லவும், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னையும் ஆரியனையும் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு நீ வேணும் என்று அவன் கூறிய அடுத்த நொடி மலர் அவனை அறைந்தே விட்டாள். என்ன சொன்ன இப்ப? என்ன சொன்ன? கல்யாணமா? அதுவும் உன் கூட? இத கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? சீ, அறிவு இருக்கா உனக்கு?
ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல மரியாதை கெட்டும் என்று மலர் பொங்கிடவும், ஓ மரியாதை கெட்டுருமா? என்ன ஓவரா துள்ற? பயம் விட்டு போச்சா உனக்கு? உன் புருஷன் விக்ரம், அவன் உன்னை மறந்து பல வருஷம் ஆச்சு. இப்போ அவனுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அது தெரியுமா உனக்கு? அவன் இனிமே உன் கிட்ட கூட வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நான் கிட்ட வர விட மாட்டேன். உனக்கு 2 months டைம் தரேன். அதுக்குள்ள நல்ல முடிவை சொல்லு, இல்ல என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன். இப்போ உன் புள்ள இருக்கான்ல, அவன் உயிரோட இருக்க மாட்டான். வரட்டா என்று அவன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். மலருக்குத்தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் உலகமே ஆரியன் தானே. அவள் இயலாமையை நினைத்து கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது. அதற்குள் ஆரியன் முழித்து அம்மா என்று அழைக்கவும், தனது கஷ்டத்தை தள்ளி வைத்துவிட்டு அவனிடம் சிரித்த முகத்துடன் அவனுக்காக வாங்கி வந்த இட்லியை பாலில் கலந்து அவனுக்கு ஊட்டிவிடத் தொடங்கினாள். அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அவனை உறங்க வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் ரியானை செக் செய்து டிஸ்சார்ஜ் செய்துவிட இருவரும் வீட்டை அடைந்தனர். ஆரியன் சரியாகி இருவரும் அவர்கள் தினசரி வாழ்க்கையை வாழ்ந்தனர். இங்கு இவ்வாறு இருக்க, அங்கு விக்ரமிடம் மான்வியோ மேலும் நெருங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். பலன் என்னவோ 0 காரணம், விக்ரமின் இதயப்பூட்டிற்கு சாவி மலரிடம் அல்லவா உள்ளது. அதை அவள் அறிய தவறிவிட்டாள். 1 மாதம் கடந்திருந்தது. மலரோ ஆபீஸில் படுபிசியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் கம்பெனியில் மீட்டிங் அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்டிலிருந்து அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. பின்பு மலர், நிஷா, ஆகாஷ் என அந்த டிபார்ட்மெண்டில் இருந்த அனைவரும் மீட்டிங்கை அட்டெண்ட் செய்ய சென்றனர். அங்கு நிஷாவோ, என்ன எப்பயும் இந்த கருவாயன் அவன் தானே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உயிரை வந்து வாங்குவான், இப்ப எதுக்கு நம்மளையும் கூப்பிட்டான் என்று சொல்லவும், இதை கேட்ட ஆகாஷோ, ஏய் நிஷா, கொஞ்சம் வாய மூடுறியா? எம்டி மீட்டிங்க்கு வராராமா, உளவுத்துறை ரிப்போர்ட். சோ கொஞ்சம் வாய முடிக்கிட்டு அமைதியாரு என்று கூறவுமே அவளும் அமைதியாகிவிட்டாள். பின்பு சற்று நேரத்தில் கம்பெனியின் எம்டி சாம் தாமஸ் வந்தார். பார்க்க 50 வயதை கடந்தவர் போல் இருந்தார். வந்தவர் கம்பெனியின் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு ஸ்டாஃபின் அணுகுமுறை மற்றும் அவர்களின் வேலைகளில் இருக்கும் ஈடுபாடு போன்றவற்றை கணித்து ப்ரமோஷனும் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக கொடுக்கப்பட கடைசியாக குவாலிட்டி டிபார்ட்மெண்டில் நிஷா, மலர், ஆகாஷ் என மூவரும் மர்சன்டைசராக ப்ரமோஷன் ஆகி உள்ளார்கள் என கூறவும் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவர்கள் வழக்கம் போல மேனேஜரிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று கூறிட நிஷாவுக்கு சப் என்று ஆனது. மற்ற இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். பின் அவரவர் அன்றாட வேலையை பார்க்க சென்று விட்டனர். மலர் ப்ரமோஷன் ஆகி அதோ இதோ என்று 1 மாதம் ஓடியிருந்தது. அன்று ஒரு நாள் மேனேஜரிடம் ஆர்டர் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் மலர். திடீரென அவள் போன் சினுங்கியது. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கேட்டுவிட்டு வெளியே சென்று போனை அட்டெண்ட் செய்தாள். காதில் வைத்தவளுக்கோ அங்கு எதிர்முனையிலிருந்து என்ன கூறப்பட்டதோ அப்படியே பதறி அடித்துக்கொண்டு மேனேஜரிடம் கூறிவிட்டு செல்ல, சாமியோ ஆகாஷை அவளுடன் அனுப்பி வைத்தார். இங்கு ஆகாஷும் மலரும் ஆட்டோ பிடித்து மருத்துவமனையை அடைந்தனர். அங்கு சென்று பார்த்தால் ரியானின் டீச்சர் வெளியில் நின்று கொண்டிருந்தார். மலரை பார்த்தவுடன், மேடம், இவன் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டான். எழுப்பியும் எந்திரிக்கல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். உள்ள போய் பாருங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு என்று அவர் சொல்லவுமே மலர் பதறிக்கொண்டு உள்ளே சென்றாள். அங்கு ஆரியனை டாக்டர் செக் செய்துவிட்டு சில டெஸ்டுகளை எழுதி கொடுக்கவும் அனைத்தும் எடுக்கப்பட்டது. ரிசல்ட்டும் சற்று நேரத்தில் வந்துவிட மருத்துவர் மலரை உள்ளே அழைத்தார். ஆகாஷும் மலருடன் சென்றான்.
மலர் டாக்டரை பார்த்து, என் பையனுக்கு என்னாச்சு சார், ஏதாச்சும் சொல்லுங்க என்று பதட்டத்துடன் கேட்கவும், மா, உங்க பையனுக்கு மூளையில 2 இடத்துல கட்டி இருக்கு. 2மே ஆபத்தான நிலைமையில இருக்கு. ஒன்ன இப்பவே ஆபரேஷன் பண்ணணும், இன்னொன்னு 2 மாசம் கழிச்சு பண்ணணும். இப்ப எடுக்கிற கட்டிக்கு அந்த அளவு ஆபத்து இருக்காது. இன்னொரு இடத்துல இருக்க கட்டி கொஞ்சம் கஷ்டம்தாமா. முதல்ல இந்த கட்டியை எடுப்போம். இப்பவே 4 லட்சத்தை கட்டினீங்கன்னா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று டாக்டரும் கூறினார். மலர் எதை பற்றியும் யோசிக்காமல் தனது பேங்கில் இருந்த 4 லட்சத்தை எடுத்து மருத்துவமனையில் கட்டினாள். ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகி 2 மணி நேரம் கழித்து டாக்டரும் வெளியே வந்தார். இங்க பாருங்கம்மா, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. 1 நாள் மட்டும் அட்மிஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அவனை ரொம்ப கவனமா பாத்துக்கணுமா என்று கூறி அவரும் சென்று விட்டார். இங்கு உள்ளே சென்று ஆரியனை பார்த்த மலரோ தான் 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை இன்று மண்டையில் கட்டுடனும் ஒரு கையில் ட்ரிப்ஸும் ஏறிக்கொண்டு முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டு இவ்வாறாக இருப்பதைக் கண்டு அதை பார்க்க சகிக்காமல் வெளியே வந்து ஓவென கதறிவிட்டாள். அவளின் கதறல் அங்கிருப்போருக்கு பாவமாக இருந்தது. ஆகாஷ் அவள் அருகில் வந்து அவளை சற்றே தேற்றினான். அந்த நேரம் நிஷா மற்றும் சாமி வரவும் நிஷாதான் சமாதானப்படுத்தினாள். பின் அவளது அழுகை ஓரளவுக்கு மட்டுப்பட்டது. அதற்குள் ஆகாஷிடம் சாமி விவரம் கேட்டு அறிந்தார். பின் மலரிடம் வந்தவர், மலர், நீ அடுத்த ஆபரேஷனுக்கு என்னம்மா பண்ண போற என்று கேட்டவுடனே, சார், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார் என்று மலரும் கூற, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஆபீஸ்ல லோன் எடு, நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுக்கறேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஆரியனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போ, அவனை நல்லா கவனிச்சுக்கோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சொல்லவும் அவளும் சரி என்றாள். ஆரியன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வரும் வரை ஆகாஷ் கூட இருந்து அவளை கவனித்துக் கொண்டான். வீட்டிற்கு வந்த பின்பு ஆரியனை கண்ணும் கருத்துமாக தாங்கினாள். பின்பு சற்றே உடல் தேறியிருக்க 1 வாரம் கழித்து பிளே ஸ்கூலில் விட்டுவிட்டு அவனது ஆசிரியரிடமும் நன்றாக பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு கம்பெனிக்கு எப்பொழுதும் போல் சென்று விட்டாள். அங்கே அவளுக்கு லோன் சாங்ஷன் ஆகியிருந்தது. அதுவே அவளுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. லோன் ஃபார்மில் பணம் வாங்கும்போது சைன் போட்டுக் கொள்ளலாம் என்று சாமியும் கூறிவிட்டார். அவளும் சற்றே தனது வேலைகளை நிம்மதியாக தொடர்ந்தாள். இவ்வாறாக நாட்கள் சென்று கொண்டிருக்க அந்த ஒருவன் மீண்டும் மலருக்கு இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பித்தான். அந்த ஒருவன் வேறு யாருமல்ல, ருத்ரன்தான். ஒரு நாள் மலர் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். ருத்ரனு அவளை பின்தொடர்ந்து சென்றான். ஏய் மலர், எங்க போற? நில்லு, உனக்கு நான் கொடுத்த டைம் நெருங்கிட்டே இருக்கு. ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லு என்று அவன் மிரட்டவும், இதை கேட்ட மலரோ அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்து, இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் புருஷன் என் கூட இல்லாட்டினாலும் அவர் நினைப்பு போதும் நான் வாழ்க்கை முழுக்க வாழ்றதுக்கு. மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல இதுக்கு மேல அசிங்கமாயிடும் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்று விட்டாள். இன்றைய அவளின் செயல் அவளுக்கு பேராபத்தை வரவைக்கும் என்று தெரிந்திருந்தால் அவனை அறைந்திருக்கவே மாட்டாள். விதி வலியதாயிற்றே, இவளை மட்டும் விட்டா வைக்கப் போகிறது? ருத்ரனோ நடந்து செல்லும் அவளை வன்மையுடன் பார்த்து கொண்டிருந்தான். உன்னை அடைஞ்சே தீர்வண்டி, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்று வெறித்தனமாக சபதம் எடுத்துக்கொண்டான். ருத்ரனால் மலருக்கு பேராபத்தா? விக்ரம் மலரை காப்பாற்றுவானா? ஆரியனின் நிலை என்ன? தொடர்ந்து இந்த கதையை கேட்க